Okay. Next program title is how to develop implicit and explicit accesses using in constructor code. ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்டர் கோடில் எப்படி நம்ம வந்து அந்த இம்ப்ளிசிட் ஆக்சஸையோ ஒரு எக்ஸ்பிளிசிட் ஆக்சஸையோ பயன்படுத்துறது எப்படி டெவலப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். சரி, அந்த இம்ப்ளிசிட் ஆக்சஸ்னால் என்ன, எக்ஸ்பிளிசிட் ஆக்சஸ்னால் என்ன? ஃபர்ஸ்ட் வி ஷுட் நவுன் தட். ஸோ இம்ப்ளிசிட் இஸ் நத்திங், இட்ஸ் ஆட்டோமேட்டிக். இம்ப்ளிசிட்ன்றது நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக். ஸோ இம்ப்ளிசிட் கன்வர்ஷன், எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து. ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் அப்படின்னு, இது வந்து மேனுவல். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்துட்டு டூ கைண்ட் ஆஃப் ஆக்சஸ் இஸ் அவைலபிள். ஒன் இஸ் இம்ப்ளிசிட் ஆக்சஸ், அனதர் ஒன் எக்ஸ்பிளிசிட் ஆக்சஸ். ஸோ இந்த இம்ப்ளிசிட்டுக்கு அலைஸ் நேம் என்னென்னா ஆட்டோமேட்டிக், எக்ஸ்பிளிசிட்டுக்கு அலைஸ் நேம் வந்து மேனுவல். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வி நோ தட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு தடவை ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிவிடுவோம். இல்லை மெம்பர்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் அலைஸ் நேம் இஸ் கோட். இப்போ C++-ஐ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கோட் அப்படின்னு தான் சொல்லுவோம். அட் த சேம் ஆஸ் இதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு இட்ஸ் அ மெம்பர் வேரியபிள், அலைஸ் நேம் இஸ் டேட்டா. இப்போ டேட்டானாலும் ஒன்று தான், நம்மளுக்கு மெம்பர் வேரியபிள்னாலும் ஒன்று தான். பிகாஸ் ஆஃப் தட் ஒன்லி ஐ மென்ஷன் ஹியர் கோட். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் இஸ் ஆல்சோ மெம்பர் சப் ப்ரோக்ராம், தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்பெஷல் மெம்பர் சப் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு ஏற்கனவே இப்போ ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ஸில் நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கோடுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா மெம்பர் சப் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிற வேர்ட்ஸ் கூட நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹியர் ஐ டிக்ளேர் ஒன் கிளாஸ், நேம் இஸ் கால்ட் அஸ் P018A. ஸோ ஹியர் ஐ டிஃபைன் கிளாஸ், ஹியர் ஐ டிஃபைன் எ கிளாஸ். ஸோ இங்கே வந்து இந்த கிளாஸ் டிஃபைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹியர் ஐ டெவலப் டூ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், நேம்ஸ் ஆர் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக். ஸோ ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ஹேஸ் ஒன்லி ஒன் மெம்பர் வேரியபிள், நேம் இஸ் கால்ட் அஸ் ஐ. ஸோ நான் இங்கே வந்துட்டு ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருக்கு கீழே ஒரு ஐங்கிற ஒரு மெம்பர் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹியர் ஐ டெவலப் பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வித் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் மெம்பர் ப்ரொசீஜர்ஸ் ஆல்சோ. ஸோ நான் இங்கே வந்துட்டு நம்ம வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒன் இஸ் ஸ்பெஷல் மெம்பர் சப் ப்ரோக்ராம்ஸ், அனதர் ஒன் இஸ் மெம்பர் சப் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஆல்வேஸ் டஸ் நாட் ரிட்டர்ன் எ வேல்யூ, அது வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது. ஆனால் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு மெம்பர் சப் ப்ரோக்ராமில் இது கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். ஏன் சார் ப்ரொசீஜர்னு சொல்கிறீங்க? இந்த இடத்துல வாய்ட் வந்திருக்குது, இது மெம்பர் சப் ப்ரோக்ராமோட நேமு, இங்கே ஃபார்மல் பேராமீட்டர் நத்திங். ஸோ இந்த பார்ட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா மெம்பர் ப்ரொசீஜர் டிக்ளரேஷன் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க, இது மெம்பர் ப்ரொசீஜர் டெஃபினேஷன் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஒரு கிளாஸை வந்து டெவலப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ் டெவலப் பண்ணியாச்சு. இன்கேஸ் நம்ம ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பார்ட் ஆட்டோமேட்டிக்லி கால் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணும்போது நம்மளோட வெரிஃபிகேஷனுக்காக, ஃபார் அவர் வெரிஃபிகேஷன் ஹியர் ஐ மென்ஷன் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் P018 அண்ட் தென் A அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது நம்மளோட டெஸ்டிங்காக இதுக்கான டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளார வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஹியர் ஐ புட் ஒன் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்துருக்காங்க ஹியர் ஐ ஓவர் ரைட் ரேண்டம் வேல்யூஸ். நான் வந்து ஏற்கனவே இருக்கிற இந்த ஐயில் வந்துட்டு ஐ டிக்ளேர் ஆகும்போது ஐ ஆல்வேஸ் டிக்ளேர்டு, அதாவது மெம்பர் வேரியபிள் ஆல்வேஸ் டிக்ளேர் வித் ரேண்டம் வேல்யூ ஆர் ஜங்க் வேல்யூ. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம அந்த ரேண்டம் வேல்யூ ஆர் ஜங்க் வேல்யூ நான் கன்ஸ்ட்ரக்டரில் ஓவர் ரைட் பண்ணுறாங்க. ஹியர் ஐ ஓவர் ரைட் தட் ரேண்டம் வேல்யூ ஆர் ஜங்க் வேல்யூ இன் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இந்த இடத்துல நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டர் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ ஏன்றதை லேட்டராக பார்ப்போம் எப்படிங்கிறது. ஸோ ஆஸ் யூஷுவல் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல now we are entering into மெயின் ஸ்பெஷல் சப்ரோக்ராம்குள்ளார என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இந்த மெயின் ஸ்பெஷல் சப்ரோக்ராம்குள்ளார என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அவுட்புட் ஃப்ரம் இம்ப்ளிசிட் ஆக்சஸ். This output statement I mentioned inside of the main special subprogram. இந்த main special subprogramக்குள்ளார தான் நான் வந்து இந்த output statement மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரி, ஸோ வந்துட்டு இப்போ வந்து சும்மா ஒரு அவுட்புட் டிஸ்பிளே ஆகணும். இப்போ வந்து அவுட்புட் ஃப்ரம் இம்ப்ளிசிட் ஆக்சஸ் அப்படின்னு சும்மா ஒரு வேர்டு வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அவுட்புட் ஸ்க்ரீனில்.
இப்போ வந்துட்டு என்ன அவுட்புட் அப்படிங்கிறது இங்கே ஃபாலோயிங்கில் பாருங்கள். இப்போ வந்து ஹியர் ஐ டிக்ளேர்ட் ஒன் ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிக்கேன். யாருக்கு? P018Aன்ற ஒரு கிளாஸ்க்கு நான் ஹியர் ஐ டிக்ளேர் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிசிட் ஆக்சஸ்ங்கிறாங்க. இது வந்து நார்மலாக நம்ம வந்து எல்லா ப்ரோக்ராம்லையும் இம்ப்ளிசிட் ஆக்சஸ் தான் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். யாருக்கு அப்படின்னா ஒரு கிளாஸ்க்கு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து கர்சஸ் வந்து நேராக இங்கே போயிடும். நம்மளுக்கு இந்த கர்சஸ் உள்ளார போன உடனே இந்த ஸ்கோப்குள்ளார டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் அவைலபிள் ஆர் நாட்னு செக் பண்ணும். எஸ், அவைலபிள் இருக்குது அப்படின்னும் போது நம்மளுக்கு ஃபஸ்ட் அவுட்புட் என்ன வந்திருக்கும் அப்படின்னீங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் P018A அப்படின்றது ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகிட்டு அந்த ரேண்டம் வேல்யூ வந்து ஓவர் ரைட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஐயோட வேல்யூவை டிஸ்பிளே பண்ண சொல்லலை, ஜஸ்ட் ஓவர் ரைட் தான் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ எகெயின் கர்சர் ரிட்டர்ன் பேக் டு ஹியர். இந்த இடத்துக்கு நம்மளுக்கு இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடும், அப்படியே ரீசைக்கிளில் வந்துடும். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கர்சர் வெயிட் ஹியர். நம்ம எந்த இடத்துல கர்சர்ஸ் வந்து பாஸ் ஆச்சோ அதே இடத்துல கர்சர் வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்த கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணோம். இந்த இடத்துல நெக்ஸ்ட் கமெண்ட் வந்துருச்சு. இந்த நேரத்தில் நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னீங்கன்னா ஹியர் ஐ ட்ரை டு ஆக்சஸ் ஷோ டேட்டா. ஷோ டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டர் மூலிமா ஐயில் டிஃபால்ட்டாக நம்மளுக்கு இப்போ வந்து வேல்யூ மென்ஷன் பண்ணது 0. இப்போ இந்த ஷோ டேட்டாவை நம்ம வந்து இங்கே இந்த ஷோ டேட்டாவை கால் பண்ணும்போது இந்த ஷோ டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னீங்கன்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், அதாவது யூனரே ஆப்ரேட்டர். அதில் என்ன கேட்டகரி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட். ஸோ யூனரே ஆப்ரேட்டர், இது வந்து யூனரே ஆப்ரேட்டர். அதில் என்ன கேட்டகரி அப்படின்னீங்கன்னா கேட்டகரி இஸ் ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுக்கு 0 இருந்தது, இப்போ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ 1. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வரும்பொழுது 1 அப்படிங்கிற இந்த ஷோ டேட்டா கால் பண்ணுறாங்க, ஆக்சஸ் பண்ணுறாங்கனாலும் ஒன்று தான், கால் பண்ணுறாங்கனாலும் ஒன்று தான், யூட்டிலைஸ் பண்ணுறாங்கனாலும் ஒன்று தான். போத் ஆர் ஆல் ஆர் சேம். யூட்டிலைஸ் அலைஸ் நேம் இஸ் கால் அண்ட் ஆக்சஸ் ஆல்சோ. ஸோ நான் இங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா நான் வந்துட்டு ஹியர் ஐ ட்ரை டு ஆக்சஸ் ஷோ டேட்டா மெம்பர் ப்ரொசீஜர். இந்த ஷோ டேட்டாங்கிற ஒரு மெம்பர் ப்ரொசீஜரை ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் மூலிமா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கும்னா ஃபஸ்ட் டைம்ஸ் வந்து எனக்கு 1 அப்படின்னு டிஸ்பிளே இருக்கும் அக்கார்டிங் டு திஸ் ஷோ டேட்டா ஆக்சஸ். நெக்ஸ்ட்டு டைம்ஸ் சேம் ஷோ டேட்டாவை நான் வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். இது வந்து செகண்ட் டைம் எகெயின் ஐ ஆக்சஸ் ஷோ டேட்டா மெம்பர் ப்ரொசீஜர்ஸ். எனக்கு இப்போது ஏற்கனவே 1 இருந்தது, இப்போ 2ன்னு மாறி இருக்கும். again I try to access, excuse me, ஆமாம் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும், இன்க்ரிமெண்ட் ஆகும். எனக்கு வந்து இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்டர் ப்ராசஸ் ஒன்லி ஒன் டைம், கன்ஸ்ட்ரக்டர் ப்ராசஸ் ஒன்லி ஒன் டைம். ஓகேவா? இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சொல்லாத ஒரு கான்செப்ட் இப்போ சொல்லிகிட்ருக்கோம். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இப்போ வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்டர் ப்ராசஸ் only one time when declare your object. Okay va? Remember, object declaration part only can invoke here. Invoke na operator